ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனுடைய துவக்கமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக உள்ளத்திலே ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களோடு கூட துணையாய் நிற்கட்டும். எங்களுடைய சகல பிரயாசங்களிலும் உம்முடைய மகிமையை ஆண்டவராகிய தேவன் நீர் காண்பித்து எங்களோடு கூட இருந்து உம் வல்லமையுள்ள நாமத்தை நீரே மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆராதனுடைய ஆரம்பமாக என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடல், சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு என்ற ஒரு பாடலை யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அந்த பாடலை பாடலாம். சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. பசித்த சிங்கம் எழும்பி நின்ற போதிலும் தானியேலின் உள்ளம் கலங்கவில்லையே, ஆணையிட்ட கர்த்தர் வாயின் வார்த்தையால் வலிய சிங்கம் வாய் திறக்கவில்லையே. பசித்த சிங்கம் எழும்பி நின்ற போதிலும் தானியேலின் உள்ளம் கலங்கவில்லையே, ஆணையிட்ட கர்த்தர் வாயின் வார்த்தையால் வலிய சிங்கம் வாய் திறக்கவில்லையே. வாயை கட்டும் கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்க, வாயை கட்டும் கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்க, சீறி வரும் சிங்கம் கண்டு மிரள்வதா, சோதனைக்கு தலைவணங்கி செல்வதா. சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. செங்கடல் வழி மறித்து நின்றிட, சீறி வரும் பார்வன் படை சூழ்ந்திட, வலிய தேவன் எளிமையான கோலினால் கடல் பிளந்து வழியமைக்கவில்லையா. செங்கடல் வழி மறித்து நின்றிட, சீறி வரும் பார்வன் படை சூழ்ந்திட, வலிய தேவன் எளிமையான கோலினால் கடல் பிளந்து வழியமைக்கவில்லையா. யுத்தம் செய்யும் கர்த்தர் நமக்கு முன்னே செல்ல, யுத்தம் செய்யும் கர்த்தர் நமக்கு முன்னே செல்ல, வெறும் சத்தம் கண்டு தேவப்படை திகைப்பதா, விசுவாசத்தில் தளர்ந்து விலகி செல்வதா. சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு, இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு.
தேசமெங்கும் பஞ்சம் சூழ்ந்த போதிலும் தேவ மனிதன் எலியா வயிறு காய்ந்ததா? தேவ ஜனம் பயணம் செய்து போகையில் அழைத்து நின்ற அரண் உடைந்ததில்லையா? தேசமெங்கும் பஞ்சம் சூழ்ந்த போதிலும் தேவ மனிதன் எலியா வயிறு காய்ந்ததா? தேவ ஜனம் பயணம் செய்து போகையில் அழைத்து நின்ற அரண் உடைந்ததில்லையா? வாக்கு தத்தம் செய்த வலிமையுள்ள கர்த்தர், வாக்கு தத்தம் செய்த வலிமையுள்ள கர்த்தர் வழி நடத்தி செல்லும் போது கலக்கம் ஏ? அவர் வழி நடக்க இன்னும் தயக்கம் ஏ? சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு. இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. சோதனைகள் சூழுகின்ற நேரத்தில் சோர்ந்திடாத உள்ளத்தோடு நின்றிடு. இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. இயேசு என்னும் நாமம் கொண்டு வென்றிடு. எத்தனை மகிமையான ஒரு பாடலை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படி எத்தனை மகிமைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். இப்பொழுதும் கூட ஆராதனையுடைய மற்றொரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சத்திய வேத வாக்கியங்களை நாம் மெய்யாகவே வாசித்து அறிய போகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 43. கர்த்தர் இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை நாங்கள் வாசிக்கவும் உட்கொள்ளவும், இவைகளுக்கு ஏற்ற நன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். 43வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே
நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, ஆராதனை வேளைக்குள்ளாக கடந்து போகின்றோம். ஆராதனை வேளையிலே நாம் கர்த்தரோடு கூட இணையும் பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை நம்மையும் நம்முடைய இல்லங்களையும் சூழ நின்று ஆசீர்வதிக்கிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் மெய்யாகவே ஆயத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆராதனைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக இணைந்து ஒருமனப்பட்டு ஆயத்தப்படுவோமா? ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு நாம் யாவரும் இணைந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இல்லங்களுக்குள் இறங்கி வருகிறதை பிரத்யட்சமாய் பிரத்யேகமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட எங்கும் அங்கும் நம்முடைய மனதை அலைய விடாமல் தேவனோடு கூட ஒருமனப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆராதனை வேளையினுடைய இறுதிக்குள்ளாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை, உங்களை சந்திக்கிறதை பிரத்யட்சமாய் நாம் பார்க்க முடியும். இந்த ஆராதனையுடைய துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி பாடப் போகின்றோம். ஆராதனைக்கு முன்னாலே எதிர்ச்சி போய் நினைக்கிறேன். யாவரும் நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனையின் ஊடாக நாம் கடந்து போக போகின்றோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சிலுவையே முன்னார், உலகமே பின்னார். சிலுவையே முன்னார், உலகமே பின்னார். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க
பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வேதனை இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்காமே. எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, அல்லேலூயா. எங்கள் கால் விதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். மகிமை நிறைந்த கர்த்தர் நம்முடைய ஆராதனை வேளைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கும் நல்ல தேவன். நம்முடைய கால் மிதிக்கக்கூடிய தேசம் எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திர வீதமாய் தரக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம் தேசத்தை ஆட்சி பண்ணி நம் தேசத்தின் எல்லைகளை மெய்யாகவே ஆக்கிரமிக்கும் சாத்தானின் கரங்களில் இருந்து தேசத்தை மீண்டும் கர்த்தராக தேவன் பிடுங்கி நம் கரங்களிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த அகில உலகத்தையும் தந்து ஆளுகை செய்யும் வல்லமைகளை நிச்சயமாய் நம்முடைய கரங்களிலே கர்த்தர் உருவாக்குவார். ஆராதனை வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் குடும்பங்களின் நடுவிலே இறங்கி வந்ததை நாம் உண்மையாகவே அறிந்தோமே. ஆராதனையின் நாயகனாகிய கர்த்தர் நம்மோடு கூட மெய்யாகவே இறங்கி வந்தாரே. நம்மை மெய்யாகவே அங்கீகரிக்கும்படியாக, நம்முடைய எல்லைகளை மெய்யாகவே ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ இறங்கி நிரப்பிக் கொண்டு வந்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். எத்தனை மகிமைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடித்தீரே. கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று
ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து போக போகின்றோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை, பெரிய பெரிய மகிமைகளை நாம் மெய்யாகவே கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய நேரங்களிலே ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே இறங்கி வந்து பெரிய திருப்பு முனைகளை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். அந்த ஜெபத்தை நாமும் இணைந்து நாம் செயல்படுத்த போகின்றோம். நீங்களும் ஒருமனப்பட்டு முழங்காலை முடக்கி நீங்கள் ஜெபிக்க துவங்குகிறது உண்டானால் நம்முடைய ஒருமனப்பட்ட முழங்கால்கள் இந்த தேசத்திலே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஜெபிக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனை நோக்கின பிள்ளை நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் ஜெபிக்கிற நம்மை நம்பிதான் நம்முடைய தேசத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய தேசமும் நம்முடைய தேசத்தினுடைய கோடான கோடி மக்களும் தத்தளிக்காமல் நல்ல சுகமான வாழ்வு பெற வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்களாகிய நாம் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய தேசம் சுக வாழ்வை பெறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் முழு இருதயத்தோடு நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாம். முதலாவதாக நம்முடைய அண்டை தேசமான நேபாளம், பாகிஸ்தான் இந்த இரண்டும் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வரைபடங்களை தனக்கென்று சேர்த்து கொண்டு தன்னுடைய நாட்டின் பகுதி என்று அது சில வரைபடங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு அண்டையில் அருகாமையில் இருக்கிற மிகப்பெரிய தேசமான சீன தேசமும் நம்முடைய தேசத்தின் மேலே போர் மேகங்களை கூட்டி கொண்டு வருகிறது. இப்பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான், நம்முடைய தேசம் கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் எல்லாம் இப்பொழுது சீர்குலைந்து விட்டுவிட்டது. இந்த நேரத்தில் ஒரு போர்க்குரிய காரியங்கள் வந்துவிட்டது என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய தேசம் எந்த விதமான ஒரு ஆபத்தான நிலைமைக்கு செல்லும். ஆகவே நாம் யாரும் இந்த மாதிரி போர் மேகங்கள் எல்லாம் வராதபடிக்கு நம்முடைய தேசம் சுபிட்சமாக இருக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய தேசத்தின் சுக வாழ்வுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஒருவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திற்கு விரோதமாக ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான போர் மேகங்களுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பின் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய தேசத்தை நீரே பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அண்டை நாடுகளான கர்த்தாவே, பாகிஸ்தான் தேசம், சீன தேசம், நேபாள் தேசத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நில ஆக்கிரமிப்புகளின் மூலமாகவும் இன்னும் ஆண்டவரே இந்த தேச வரைபடத்தினுடைய பிரச்சனைகளின் மூலமாகவும் எங்களுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. எல்லா விதமான சூழ்நிலை கர்த்தாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமான எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய இந்திய தேசத்திற்கும் போதுமானவராய் இருந்து கர்த்தாவே, எல்லா தேசத்தினுடைய அழுத்தத்திற்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான அரசியல் தந்திரங்களினாலும் எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவரே சில தேசங்கள் சேர்ந்து ஒன்று கூடி ஆண்டவரே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய தேசத்தை நீங்களாக்கி நீரே விடுவித்து பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. வேத புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, இஸ்ரவேல் தேசத்திற்கு ஏற்பட்ட எல்லா விதமான நிந்தைகளுக்கும் எல்லா விதமான யுத்தங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுமே நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தாவே நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்து சமாதானத்தை கொண்டு வந்து கொடுத்தீரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய இந்திய தேசத்திற்கு விரோதமாக எந்த தேசங்களும் எழும்பி வராதபடிக்கு, அவர்கள் எங்களுக்கு விரோதமாக எந்த நிர்பந்தத்தையும் வைக்காதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் எங்களோடு கூட சமாதானமாய் பொருந்தி போக கிருபைகளை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தேசங்களுக்கு விரோதமாக தேசம் இப்படிப்பட்ட அநேக விதமான பிரச்சனைகளையும் வைராக்கியங்களையும் அநேக விதமான காரியங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே குறிப்பாக சீன தேசத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் நாங்கள் கர்த்தாவே எதிர்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் தேவையான பலத்தை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எங்களுடைய அண்டை தேசமான பாகிஸ்தான் எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த விதமான தீவிரவாதத்தின் மூலமாகவும் எந்த விதமான கர்த்தாவே நில ஆக்கிரமிப்புகளை செய்யாதபடிக்கு எங்களுடைய தேசத்தினுடைய எல்லைகளிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் எல்லா ராணுவ வீரர்களையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஏற்கனவே எங்களுடைய தேசம் அநேக விதமான பிரச்சனைகளினாலும் நிந்தனைகளினாலும் ஆண்டவரே கர்த்தாவே சூழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. மீண்டும் ஏற்பட்ட போர் மேகங்கள் எங்களுடைய தேசத்தை கர்த்தாவே சூழ்ந்து கொண்டால் கர்த்தாவே நாங்கள் நிற்பதும் கர்த்தாவே மிகவும் மோசமான ஒரு காலங்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே ஆண்டவரே. இந்த காலங்கள் எல்லாவற்றையும் தப்பி செல்வதற்கு நீரே எங்களுக்கு பலத்தை கொடுத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே ஆள்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய
எங்களுடைய தேசத்தினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்த்தாவே ராணுவ வீரர்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தேசத்தினுடைய எல்லைகளிலே காணப்படக்கூடிய எல்லா குடிகளுக்கும் ஆண்டவரே நல்ல சமாதானத்தை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அண்டை தேசங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லா விதமான பொல்லாத பிசாசுகளுடைய கிரியைகளுக்கும் எங்களுடைய தேசத்தை நீரே விலக்கி பாதுகாத்து உம்முடைய கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களை மெய்யாகவே கேட்டு அதற்கேற்ற பலனை நமக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இப்பொழுது நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற மிகுதியாக நடைபெறுகிற இந்த கொலைகளுக்காகவும் தற்கொலைகளுக்காகவும் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். மற்ற மனிதர்களிடத்தில் மற்ற குடும்பங்களில் தான் நடக்கிறது என்று நாம் அப்படியே அமைதியாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதானமாக சொல்லி இருக்கிற கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவன் நமக்கு உரைத்திருக்கிறார். எனவே மற்ற குடும்பங்களில் நடக்கிற அந்த கொலைகளும் தற்கொலைகளுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜனங்களை தேவன் பாதுகாப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. சிறிது நாட்களுக்கு முன்பதாக வீட்டு வாடகை கொடுக்க முடியாது என்று இந்த சிவகங்கை பகுதியில் ஒரு பெண் தன்னுடைய 3 குழந்தைகளோடு தற்கொலை பண்ணிவிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக ஒயின் ஷாப்ல மது குடிக்கும் பொழுது ஏற்பட்ட தகராறினால ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மிகப்பெரிய கல்லை எடுத்து அவருடைய தலையிலே போட்டு கொடூரமாக கொலை செய்ததை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது சிறிது நாட்களுக்கு முன்பதாக 78 முதியவரையும் கொலை பண்ணின ஒரு விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். காதல் திருமணங்கள் பண்ணி குடும்பங்களுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அவர்களும் அந்த இளம் ஜோடிகளை கொலை செய்கிற விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம தேவன் மிகவும் நேசிக்கிற இந்த மனிதனுடைய ரத்தமும் சதையும் இந்த சாலைகளிலே வீசி எறியப்படுகிற இந்த கொடூரமான குணங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகத்தோடு நேசிக்க வேண்டும். தற்கொலைகள் வரக்கூடாது. யாரும் தற்கொலைகள் பண்ணி எரிகிற நரகத்தில் போய் விழக்கூடாது. எல்லாரும் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்காக நாம் ஜெபிக்கிறது போல எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற அந்த கொலைகளும் தற்கொலைகளும் அப்படியே நிறுத்தப்பட வேண்டும் என்று எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தேசம் முழுவதுமாய் காணப்படுகிற இயேசுவா ஆண்டவரே, தற்கொலை செய்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் ஜீவனுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாதாரணமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பார்க்கிறோம் அப்பா. பாரும் ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் அப்பா தங்கள் ஜீவனை மாய்த்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பக்கம் தற்கொலை செய்த ஜனங்கள் ஆண்டவரே, மறுபக்கம் ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் எழும்பி ஆண்டவரே ஒருவர் கொலை செய்யக்கூடிய கிரியைகள் அப்பா. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் எங்கள் தேசத்திலே நடக்காதபடிக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் பின்னணியிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய ஆத்மாவுடைய விலை என்னவென்று அறியாதபடிக்கு ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளுக்கும் தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே குடும்பங்களை தற்கொலை செய்து கொள்கிறது ஆண்டவரே. காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க இயேசுப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மரணம் ஒரு முடிவு என்று நினைக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. தற்கொலையை தூண்டுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்துக்கு பின்பதாக தான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற உணர்வை அடைய முடியாதபடிக்கப்பா எல்லா மனக்கண் குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை செய்கிறதும் ஆண்டவரே ஜனங்களை கொலை செய்கிறதுமான கிரியைகளை தூண்டி விடுகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எங்கள் தேசம் எங்கேயும் விட்டு அகன்று போகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் ஆண்டவரே எந்த ஒரு ஜனத்தின் சிந்தைகளை கெடுத்து விடாதபடிக்கப்பா ஒவ்வொருவருடைய சிந்தைகளை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க இயேசுப்பா. நீங்க ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனித உயிர்களும் ரத்தம் சிந்தப்படாதபடிக்கு ஆண்டவரே, கொலை செய்யப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க தடுத்து நிறுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க இறங்குங்க இயேசுப்பா. நீர் மாத்திரமே அப்பா அந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தற்கொலைக்கு நேராக போகிற ஜனங்களுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போகும்போது அவர்களை சந்தித்து இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களாய் வைத்திருக்கிறீங்க இயேசுப்பா. அதே போல தற்கொலைக்கு நேராய் தூண்டப்படுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உங்களை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த
ஒரு மனித உயிர்களும் ஆண்டவரே அப்பா தங்களை மாய்த்து கொண்டு விடாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிற மற்ற ஜனங்களையும் தங்களை போல நேசிக்கிற ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. தன்னை நேசிக்கிறது போலப்பா மற்றவர்களையும் நேசித்து ஆண்டவரே அப்பா அன்பு கூறக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா பகை உணர்ச்சிகளை தூண்டுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கிலும் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க கொடுக்கிற உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு ஜனத்திற்குள்ளாய் காணப்படும்படியாக அவர்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எங்களை மிகுதியாக நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தகப்பனே ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காகவும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்தோம் தகப்பனே. ஏசப்பா எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அதற்கு அதிகமான பதிலை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே தந்து எங்கள் தேசமும் எங்கள் தேசத்தினுடைய ஜனங்களும் ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே சுகமாய் வாழ ஆண்டவரே கிருபை செய்யப்படுற தயவிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனை வேளைகள் அத்தனையிலும் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்கும்படி கர்த்தராகிய தேவன் கிருபையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தார். இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு நேரத்திற்குள்ளாக கடந்து வருகின்றோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுக்கு முன்பதாக அங்கே மெய்யாகவே நாம் அளிக்கும் பொழுது தேவன் அவைகளின் மேல் பிரியமுள்ளவராகி தம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல ஒரு பவுலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அந்த காணிக்கைகளை சேகரித்து வைத்து 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த காணிக்கைகளை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஜனங்களுக்கு நீங்கள் மெய்யாக உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஏழை எளிய ஊழியர்கள் யாராச்சும் இருக்கிறது உண்டானா கூட அவங்க கையில் கொண்டே கொடுக்கலாம். இது நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். மனப்பூர்வமாக நம்ம கொடுக்கும் பொழுது அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுபிலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சரி, காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளை கர்த்தரில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். காணிக்கைக்கான ஒரு பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை போட போகின்றோம். இந்த பாடல் ஒரு மன ரம்மியமான ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். நீங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காணிக்கை போட விட்டுறாதீங்க. காணிக்கை போட்டுட்டு இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து பாடும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையே தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையே தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய்,
நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, மனமுவந்து கொடுத்த எங்கள் மேல் உம்முடைய பிரியமும் உம்முடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒரு மனுஷனுக்காக அல்ல சுவாமி. இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறோம், அதற்கேற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே நூறுத்தனையாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து போகணும். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளை. ஜெபத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை, இடைப்படுகிறதை பிரத்யேகமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஜெபத்தோடு கூட காத்திருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு புதிய வாரத்திலும் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கின்றார். உண்மையாகவே தேச அரங்கத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அநேகம் பயங்கரப்படத்தக்க காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் அறிந்த அநேகம் விஷயங்கள், நம்முடைய கண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய காரியங்கள், பயங்கரங்கள், தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய பயங்கரமான கொள்ளை நோய் கிருமிகள், அநேகம் விதமான தீவிரவாத தாக்குதல்கள் என்று சொல்லி பல முனை தாக்குதல்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை காணக்கூடிய இந்த காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட பரிமாணத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும், எந்த காரியத்தினால் இந்த வாதைகள் எல்லாம் நிறுத்தப்பட முடியும் என்கிறதை பற்றிதான தியானத்தில் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டு தொடர்ந்து நம்முடைய செய்தியின் ஊடாக நான் உங்களை அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதைகள் உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை தந்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாதைகள் வராமல் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை சூழ நின்று காப்பாற்றுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் ஊடாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான காரியங்களை பற்றி பேசுகின்றார். ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த உலக அரங்கை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான பயங்கரங்கள், தேச அரங்கிலே அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி திகைக்கக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போகக்கூடிய இந்த காலங்களிலே இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் உருவாக்கப்பட முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிறது உண்டு. என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் தான் இருக்கிறதை தவிர நிச்சயமாக அதற்குரிய மறுப்புக்குரிய காரியங்கள் தேசத்தின் மத்தியிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் தம் பங்குக்கு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க போகின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வாதைகள் வருகிறதற்கு என்ன காரணம்? வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம். சரியான பலிகளை, பழுது இல்லாத பலிகளை நாம் கொடாதிருக்கிறது தான் வாதைகளுக்கு காரணம் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பழுதற்ற பலிகள் என்றால் என்ன? எதை நாம் பழுதில்லாத பலிகளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதைத்தான் பார்த்துட்டு வரும். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் எதை கர்த்தராகிய தேவனுக்கு உகந்த பலியாய் கொடுக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகிறார் என்று வாசிக்க கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையாக என்ன ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றார்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? பழுதற்ற பலியாக நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பல திறப்பட்ட காரியங்களோடு கூட நம்முடைய சரீரம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது உண்டானால் அவைகளை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி அர்ப்பணம் செய்ய வேண்டும்? தேவன் அருவருக்கும் எல்லா காரியங்களும், தேவன்
தேவன் விரும்பாதிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் களைந்து எறியப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஒப்புக் கொடுத்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் அந்த பலிகளை அங்கீகரிக்கிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றே நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய நம்முடைய சரீரத்தின் நிலையில எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு களைந்து போகப்பட வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிங்க. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல எந்த சரீரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு அகன்று போக வேண்டும், எதை ஆண்டவராக தேவன் புறக்கணிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் நீங்கள் பெற்றீர்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவ சரீரம் களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். நம்மை மெய்யாகவே அடிமைப்படுத்தக்கூடிய, நம்மை மெய்யாகவே கர்த்தரை விட்டு வேறு பிரிக்கக்கூடிய, நம்மை கர்த்தரோடு கூட இணைக்கப்பட முடியாதவருக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய இந்த பாவ சரீரம் முதல் காரியம் நம்முடைய எல்லைகளை விட்டு கடந்து போக வேண்டும். இந்த பாவ சரீரம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு பரிசுத்தமான காரியங்களை ஆசரிக்க நம்மால் முடியாது. ஆண்டவருக்கு பிரியமான நடவடிக்கைகளின் ஊடாக நாம் கடந்து போக முடியாது. பாவம் எங்கே உண்டோ அங்கே கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நாம் இழக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமை பார்த்து உருவாக்கினார். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மை உள்ளவனாய் உருவாக்கப்பட வேண்டும். அவனுக்கு என்னென்ன விதமான அதிகாரங்களை நான் தர வேண்டும், என்னென்ன விதமான பொக்கிஷங்களை அவனுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும். பார்த்து ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி அவர்களை அவ்வளவாய் கர்த்தர் நேசித்து, அவ்வளவாய் கர்த்தர் அவர்களோடு கூட அளவலாவி, அவ்வளவாய் தம்மை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி காலங்கள் தோறும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த நாளிலே ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது நடந்த விஷயத்தை பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நின்று அவன் புறம்பே தள்ளப்பட்டான். எந்த மனிதனை கர்த்தர் பார்த்து உருவாக்கினாரோ அவனை ஆண்டவராக தேவன் புறம்பாக தள்ளப்பட்டு அந்த மனுஷனை புறம்பாக தள்ளினதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவராக தேவனுடைய கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அக்கிரமத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை விட்டு மறைக்கப்பட்டு போகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகின்றார். இந்த பாவ சரீரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராக தேவனுடைய கிருபைகளை இரக்கங்களை பெறுகிறது என்கிறது சாத்தியமற்ற ஒன்று. மட்டுமல்லாமல் இந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவும் மாட்டார், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவராக தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமானதாய் காணப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு தேவை, அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவ சரீரங்கள் அகன்று போக வேண்டியது அவசியம். இது என்ன பாவ சரீரம் என்று சொல்லி நம்முடைய மனதிற்குள் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். இந்த பாவ சரீரத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக விளக்கமாக சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள் இருந்து நம்மோடு கூடவே இருந்து நம்மை மெய்யாகவே ஆண்டவரோடு கூட இணைய முடியாமல் தடுக்கக்கூடிய நமக்குள் காணப்படக்கூடிய இந்த சரீரம் மெய்யாகவே களைந்து போடப்படவில்லை என்றால் தேவத்துவம் வாய்ந்த மகிமையான காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்று அனுபவிக்க முடிகிறது இல்லை. இந்த பாவ சரீரத்தினுடைய முக்கியமான தன்மையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எவ்விதத்தினாலும் எந்த விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. கர்த்தராகிய தேவனுடைய அந்த மகா பெரிய நாள் வரக்கூடிய அந்த காலங்களுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் சொல்லுகின்றார், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய. இந்த கேட்டின் மகன் உள்ளே ஆளுகை செய்யக்கூடியவன் 2 பரிமாணத்தில் பார்க்க முடியும். ஒன்று, வெளியரங்கமாய் வரக்கூடிய அந்த கிறிஸ்துவுக்கும் பெயர் கேட்டின் மகன் தான்.
நமக்குள் உள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கும் பெயர் கேட்டின் மகன் தான். இந்த ரெண்டு கேட்டின் மகன்களும் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாள் மெய்யாகவே பூமியை நோக்கி கடந்து வரப் போகிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இந்த இத்தனை காலங்கள் வரைந்த உலக அரங்கத்தை நாம் திரும்பி பார்க்கின்றோம். உலக அரங்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் தன்னுடைய வழிகளை பார்த்து கொண்டு கடந்து போக ஆரம்பித்தான். யாருடைய வம்பு வழக்குகளிலும் எந்த விதமான மனிதனும் கடந்து போனதாக அநேகம் ஆண்டு கால சரித்திரங்கள் நமக்கு கூறுகிறது இல்லை. அவரவர்கள் தங்கள் பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் கவிதைகளை எழுதினாங்க, சில பேர் பாடல்களை பாடினாங்க, சில பேர் ஓவியம் தீட்டினாங்க, சில பேர் சிற்பங்களை வடித்தார்கள். தங்கள் தொழிலை அவர்கள் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் நாட்கள் கடைசி ஆக ஆக மனுஷனுடைய மூர்க்க சுபாவம் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை பயங்கரங்களை தேச அரங்கங்களிலே கண்கூடாக நாம பார்க்கிறோம் பாருங்க. மற்றவனுடைய பொருளை அபகரிக்கிறது, மற்றவனுடைய உடைமைகளை மெய்யாகவே திருடிக் கொண்டு போகிறது, மற்றவனுடைய உயிரை பறிக்கிறது. எத்தனை பயங்கரமான அகாலமான காரியங்களை இந்த நாட்களிலே நாம் கண் கொண்டு பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்றால், கேட்டின் மகன் உள்ளே இருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டான். தன்னுடைய கேடான சுபாவங்கள், மனுஷனுடைய நிலைகளை நானா இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற யோசிக்க முடியல. நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிறந்த காலங்கள், அந்த பிறந்த நாட்கள் துவங்கி இதுவரைக்கும் ஒரு சின்ன ஒரு எறும்புக்கு கூட எந்த தீங்கும் நினையாது இருக்கக்கூடிய நானா ஒரு கொலைக்கு அதிபதியாய் மாற்றப்பட்டு போனேன். இந்த சுபாவம் எங்கிருந்து வந்தது? அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட்டின் மகன், அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவ மனுஷன், உள்ளே காணப்பட்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் நிறைந்த மனுஷன். அவன் களையப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த நேரத்தில் ஆகிலும் அவன் வெளியே புறப்பட்டு வர முடியும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த பாவ சரீரம் உங்கள் வாழ்க்கையை விட்டு களைந்து போடப்பட வேண்டும். அது இருக்கக்கூடிய வரைக்கும் ஏதாகிலும் ஒரு தீட்டை, ஏதாகிலும் ஒரு அருவருப்பை உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நீங்கள் சந்தித்தே தீர வேண்டிய ஒரு அத்தியாவசிய கட்டத்திற்குள் நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பாவ மனுஷன் கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படும் பொழுது என்ன நடக்க போகிறது பாருங்கள். பயங்கரங்கள் தேசங்களிலே, எல்லா விதமான காரியங்களும் அவனவன் தன் வழிகளிலே கடந்து போன காரியங்கள் போக, மற்றவனுடைய காரியங்களை திருடவும், மற்றவனுடைய உடைமைகளை பறிக்கவும், மற்றவனை கொலைப்படவும், மற்றவனை கற்பனை, அந்த காரியங்கள் யாவற்றையும் கற்பழிக்கவும், எல்லா விதமான துரோகமான காரியங்களை செய்யவும், இப்படிப்பட்ட பயங்கரங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்படுகிறதற்கு காரணம் உள்ளே மறைந்திருக்கும் பாவ மனுஷன், கேட்டின் மகன். இவன் வெளிப்படுத்தப்படக்கூடிய இந்த காலங்கள் ரொம்ப பயங்கரம். இப்ப தேசத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, தேசத்துல சமாதானங்கள் எல்லாம் குறைந்து போனதற்கு காரணம், எந்த மனிதர்களால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, எந்த மனிதர்களால் இந்த தேசம் சம்பூர்ணம் அடையப்பட ஆரம்பித்ததோ, எந்த மனுஷர்களால் இந்த தேசம் மகா பெரிய மகிமை நிறைந்ததாய் காணப்பட்டதோ, அதே மனிதர்களால் இந்த தேசம் மெய்யாகவே களங்கப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன? உள்ளே அடங்கியிருக்கும் பாவ மனிதன், உள்ளே அடங்கியிருக்கும் பாவ நிலை, உள்ளே அடங்கியிருக்கும் பாவ சரீரம். இந்த காரியங்கள் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை விட்டு கடந்து போக வேண்டியது அவசியம். அவன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவன் களைந்து போடப்பட வேண்டும்? அவனுடைய சுபாவங்கள் என்ன? அவனுடைய தன்மைகள் என்ன? அவைகளை பற்றி சில விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த பாவ மனுஷனுடைய முதல் சுபாவம் என்ன அப்படின்னு பாருங்க. இவனுடைய வேலை, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல அவனுடைய முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் செய்யக்கூடிய வேலை பயங்கரமான ஒரு வேலையாய் இருக்கிறத பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி, மனுஷருடைய பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. மதிகேட்டை அது தடுத்து போட்டது. இந்த கடைசி காலத்துல கேட்டின் மகனுடைய முக்கியமான சுபாவம் என்ன அப்படின்னா, மதிகட்ட வாழ்க்கை. தீர்க்கதரிசி என்கிறவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். ஒருவன் உலக ரீதியான மனுஷனால் எதையும் அறிய முடியாது. ஆனால் ஒருவன் தீர்க்கதரிசியா இருக்கிறது உண்டானால் அவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை மெய்யாகவே அப்புறமாக்க ஒரு சாதாரணமான புத்தி இல்லாத கழுதை அவனுக்கு முன்பதாக பேசி தீர்த்து தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தவிர்க்க துவங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய பாவ மனுஷனுடைய நிலை என்ன? மதியற்ற வாழ்க்கையின் ஊடாக கடந்து போவான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி எப்படி இருக்கும் யோசிக்க மாட்டான்.
இதே வழியிலே நான் கடந்து போனால், நான் ஜெபிக்காமலே போனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? இதே துன்மார்க்க வழியிலே நான் கடந்து போனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை நான் எப்படி நான் மெய்யாகவே சந்திக்க போகிறேன்? அவனால் யோசித்து பார்க்க முடியாது. தன் நேரத்தில் அந்த நேரத்தில் எதை யோசிக்கிறானோ அதையே தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். முடிவை என்னமாய் முடிய போகிறது அவனால் யோசிக்க முடியாது. இந்த பாவ மனுஷனுடைய நிலை அப்படித்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான நம்பிக்கை என்ன உங்களுக்கே நல்லாவே தெரியும். கிறிஸ்தவனுடைய முக்கியமான நம்பிக்கை ஒரு தரம் பிறக்கிறது, பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறது. இதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமம் அல்லது ஒரு நியதி, கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப ஒரு மனுஷன் செய்யக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தருடைய வேதம் எல்லா விதமான மக்களுக்கும் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியம் தான். இப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றி தான பயம் தெரியும். நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியும். என்றாலும் ஏன் இந்த கடைசி காலங்களில் அவர்கள் துணிகரமாய் பாவங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க? துணிகரமாய் அக்கிரமமான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. நாமும் கடவுளும் ஒரே மாதிரியாக உருவாக்கப்பட்டுட்டோம். சாவு என்பது மனு குலத்திற்கு கிடையாது. தீர்க்கதரிசி பேசுறான், ஊழியக்காரன் பேசுறான், ரட்சிக்கப்பட்டவன் பேசுறான், சாவு நமக்கு கிடையாதுன்னு சொல்றான். இந்த மதிகட்ட வாழ்க்கை, இந்த வார்த்தை வருகிறதற்கு என்ன காரணம்? மதிகேடுகள் வருகிறதற்கு என்ன காரணம் என்றால், பாவ மனுஷன் மதிகட்ட காரியங்களை பேசுகிறதுனால் வரப்போகின்ற ஆபத்தை உணராமல் காணப்பட ஆரம்பிக்கின்றான். அவன் செய்யக்கூடிய காரியத்துல மக்களை இடரப்படினால் என்ன ஆபத்து வரும் அந்த வசனம் அவனுக்கு தெரியும். ஒருவனை உங்களிலே காணப்படக்கூடிய இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவனாகிடும் இடரலை உருவாக்குகிறது உண்டானால் அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்துகிறது, அது அவனுக்கு நலமாக இருக்கும். கர்த்தர் சொன்னாரு. இந்த வசனமெல்லாம் அவனுக்கு தெரியும். என்றாலும் எத்தனை மக்களை இடரப்படக்கூடிய காரியங்களை இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய ஊழியர்கள் செய்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? மதிகேடு, புரிந்து கொள்ள முடியாத நிலை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பற்றியதான புரிந்து கொள்ளுதல் அற்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவராக தேவனை எதற்காய் அழைத்தாய், எதை நோக்கி நாம் போக வேண்டும், எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் தெரியல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பாவ மனுஷனால் அந்த காரியம் உணர முடிகிறது இல்லை. இந்த பாவ மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய ஓட்டங்களை அறிய முடியாது, நம்முடைய நிலைகளை தெரிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய விருப்பங்களின் ஊடாக நம்ம கடந்து போக முடியாது. காரணம், இந்த பாவ மனுஷன் மதிகட்டவனாய் காணப்படுகின்றான். தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து தெரியாது, தமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாது. உங்களுக்கே தெரிஞ்ச அந்த சத்தியமான காரியத்தை பாருங்க. தீர்க்கதரிசி அவன் பிலேயாம், ஏறி இருக்கக்கூடிய வாகனம் கழுதை, இந்த ரெண்டு பேரும் கடந்து போறாங்க. அப்பொழுது கழுதை அவனை சுவரோடு கூட காலை நெருக்க துவங்க ஆரம்பித்தது. உடனே அந்த மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி கையில வைத்திருக்கக்கூடிய மிலாற்றை வைத்து அந்த கழுதையை அடிக்க துவங்கினான். மீண்டும் அந்த கழுதை இங்கும் அங்கும் விலகாமல் மறுபடியும் அவனுடைய காலை சுவற்றோடு கூட வைத்து நெருக்க துவங்கிற்று. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது உண்டானால் உன் எஜமானாகிய என்னுடைய காலை சுவரோடு கூட வைத்து நசுக்குவாய். இப்பொழுது என்னுடைய கையிலே மிலாற்றை தவிர ஒரு பட்டயம் இருக்கிறது உண்டானால் உன்னை இந்த இடத்திலே கொன்று போட்டு விடுவேன். இந்த வார்த்தையை பேசின மாத்திரத்தில் கழுத பேசினது. என்ன பேசிட்டு, அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனே, என்றைக்காகிலும் உமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தது உண்டா? என் கண்களுக்கு முன்பதாக வழி மறித்து ஒரு தூதன் இருக்கிறார். இப்ப தூதனை ஒரு கழுதையினுடைய கண்கள் பார்த்தது, தூதனை ஏறி இருக்கும் தீர்க்கதரிசினால் பார்க்க முடியலங்க. அதுதான் மதிக்கேடு. நமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஆபத்தை தீர்க்கதரிசினால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு கழுதைக்கு அந்த ஒரு காரியம் மெய்யாகவே தெளிவுபட தோன்ற பண்ண அந்த காரியங்களை கர்த்தராக தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கடைசி காலங்கள், இந்த பாவ மனுஷன் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற நம்மால் முடிகிறது இல்லை. தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள நம்மால் முடிகிறது இல்லை. தான் தோண்டித்தனமா நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நம்முடைய வழி, இதுதான் கர்த்தருடைய பாதை. நானாகவே யோசிக்கிறேன், நானாகவே நினைக்கிறேன், நானாகவே பேசுறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், இது தவறு. இந்த பாவ சரீரம் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவமான காரியங்களை, வரக்கூடிய அழிவை, வரக்கூடிய பயங்கரங்களை உன்னாலும் என்னாலும் ஒரு காலம் உணர முடிகிறது இல்லை. ஆகவேதான் இந்த பாவ சரீரம் முதல் காரியம் களையப்பட வேண்டும். இது இருக்கக்கூடிய வரைக்கும் சரீரத்தின் மகிமையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாவ சரீரம் மதிகட்ட காரியங்களை, உன்னுடைய வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய காரியங்களை,
எத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டு சவதரித்து வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய மேன்மைகளை இழக்கச் செய்யக்கூடிய காரியங்களை இந்த மதிகேடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய பாவ சரீரம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி விடுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை இந்த பாவ சரீரம் இழக்கும்படிக்கு செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. ஒரு சின்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு நல்ல ஒரு சாமியார், இந்த சாமியார்கிட்ட ஒரு தாய் நேர கடந்து போய் தன்னுடைய வாலிப மகனுக்காக, அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையை குடித்து வெறித்து அழித்து கொண்டிருக்கிறான், அவன் மனம் திரும்ப வேண்டும், அவனுக்கு ஏதாகிலும் சில நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பையனை அவங்க அம்மா கூட்டிட்டு போனாங்க சாமியார். அந்த பையனை பார்த்து அந்த சாமியார் சொன்னாரு, தம்பி, உலக வாழ்க்கை அது நிரந்தரமானது இல்லை, கடவுள் தான் நித்தியமானவர். அதனால நித்தியமான காரியங்களை பெறும்படி உலக வாழ்க்கையை துறக்கிறது தான் மேன்மை என்கிறதை பற்றி அவர் பேசினார். உடனே அந்த பையன் அவரை பார்த்து சொன்னார், சாமி, எனக்கு இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுள் எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுளுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம், கடவுள் தரக்கூடிய சொர்க்கம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த பாவ வழிதான் அவைகளை காட்டிலும் மேலானது என்று சொல்லி அந்த சாமியாரை பார்த்து அந்த பையன் சொன்ன மாத்திரத்தில் அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, அந்த பையன் நிற்கிறான். சாமியார் நின்று கொண்டிருக்கக்கூடிய சாமியார் நெடுஞ்சான் கடையாய் விழுந்து அந்த பையனுடைய காலை பிடித்து கொண்டு நமஸ்கரிக்க ஆரம்பித்தார். அம்மாவுக்கு ஆச்சரியம், என்னப்பா இவ்வளவு பெரிய சாமியாரா இருக்கிறீங்க, நீங்க எல்லா விதமான காரியங்களையும் முற்றும் துறந்த சாமியார், என் பையனுடைய காலில் விழுந்துட்டீங்களே. இல்லம்மா, நான் இவர் தான் உண்மையிலே முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு சொன்னார் அந்த சாமியார். என்ன ஐயா சொல்றீங்க, என்ன விதமான வார்த்தையை பற்றி பேசுங்க? ஆமாம்மா, நான் இந்த உலகத்தை துறந்து கடவுளுக்காக உலகத்தை துறந்தேன், ஆனால் அவன் இந்த உலகத்திற்காக கடவுளையே துறக்கிறான், பார்த்தீங்களா, இவன் தான் என்னை காட்டிலும் மேலான மனுஷன் என்று சொன்னார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட, ஐயா சாமி மன்னிச்சுக்கங்க என்று சொல்லி கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டானாம். இதை எதற்கு சொல்லுகின்றேன்? கடவுளுக்காக எதை வேண்டுமானாலும் நாம் மெய்யாகவே இழக்க கொடுக்கலாம், ஆனால் உலகத்திற்காக தேவனை இழக்கிறதை போல மதிகேடு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனை மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் பிடிக்கப்பட்ட நிலைகளை மறந்து ஓடி போன பொழுது, கர்த்தராக தேவனுடைய அழைத்திருக்கக்கூடிய அழைப்பை விட்டு விலகி போன பொழுது, கர்த்தரை இழந்த பொழுது, கடைசி காலங்களில் அவர்கள் எவ்வளவு தூரம் பரிதபிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தேடியும் கர்த்தரை காண முடியாமல் போயிற்று. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களை கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மதிகெட்ட வாழ்க்கை உங்கள் ஜீவியத்தை விட்டு கடந்து போகணும், மதிகெட்ட காரியம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகணும். எந்த நேரத்தில் சாபு வரும் தெரியாது, எந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வரப்போகிறது தெரியாது. எல்லா நேரத்திலும் ஆயத்தம், அதுதான் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆயத்தமற்ற ஒரு நிலை, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்கிறதை உணரமாட்டாத ஒரு நிலை, அது ஒரு மதிகெட்ட ஒரு வாழ்க்கை. பாவ சரீரம் மதிகேடுகளை உருவாக்குகிறது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு பிரீஸ்ட், நல்ல ஒரு சபை போதகர், அவர் வெளியே நல்ல ஊழியம் பார்க்கக்கூடிய மனிதனாய் இருந்தாலும் அந்தரங்கத்திலே இன்னும் பாவ வழிகளை விட்டு விலகாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட தீர்க்கமாய் பேசினார். நிறைய மக்களுக்கு நீ போதகத்தை சொல்றப்பா, ஆனால் உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை அது பாவம் நிறைந்ததா இருக்கிறது. நீ மனம் திரும்பவில்லை என்றால் நித்திய ஆக்கினைக்குள்ள கடந்து போகிற. இல்ல ஆண்டவரே, இன்னும் எனக்கு காலம் உண்டு, இன்னும் எனக்கு நாள் உண்டு, மனம் திரும்ப எனக்கு இன்னும் டைம் உண்டு. ஆகவே இறுதி நேரத்தில் நான் மனம் திரும்பி விடுவேன், அந்த கள்ளர்களில் ஒருவனை போல என்று சொல்லி ஆவியானவர் நீ பேசி எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை மறுத்து பேச ஆரம்பித்தார் இந்த சபை போதகர். ஒரு நாளிலே அந்த சபையில ஒரு டெத்து விழுந்துருச்சு. அந்த சபையினுடைய அடக்க ஆராதனை நடத்த வேண்டியது சபையினுடைய இந்த போதகருடைய பொறுப்பு. நடத்துகிறதுக்காக கடந்து போறாரு. போகும்பொழுதும் ஆவியானவராக தேவன் சொல்கிறார், மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தியாப்பா, நேற்று தான் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தனா இருந்தான் பாரு, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. இந்த சாவை பற்றி இன்னும் உனக்கு பயம் இல்லையா? ஜாக்கிரதை, நீ மனம் திரும்ப வேண்டும். இந்த நேரத்தில் நீ மனம் திரும்புகிறது உண்டானால் உன்னை என்னுடைய ராஜ்யத்தில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். ஆண்டவரே, அடக்காரதை முடிச்சுட்டு வர, அப்புறம் நம்ம ரெண்டு உட்கார்ந்து நம்ம டீலிங் பேசிக்கலாம் என்று அந்த சபை போதகர் கடந்து போனார் அடக்காரதனைக்கு. அடக்காரதனிலே, அதாவது இந்த சவப்பட்டியை உள்ள குழிக்குள்ள வச்சுட்டு எல்லாரும் சுற்றி நின்று ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த சபை போதகர் ஆராதனை நடத்தி கொண்டு, இந்த அருமையான சகோதரனை ஆண்டவராக தேவன் நித்தியத்திலே ஏற்றுக்கொள்ளும்படிக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி மாரடைப்பு சபை போதகர் உள்ள விழுந்து செத்து போயிட்டார்.
யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. மதிகெட்ட வாழ்க்கைங்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? காலம் வருகிறதற்கு முன்பதாகவே உணரமாட்டாத நிலைக்கு பெயர் மதிகெட்ட வாழ்க்கை. காலத்தை பற்றி அறிய முடியாத ஒரு நிலைக்கு பெயர். இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம்? இப்ப இருக்கக்கூடிய காலம் சாத்தானை எதிர்க்க வேண்டிய காலம், சாத்தானுடைய ராஜ்யங்களை அழிக்க வேண்டிய காலம். மட்டுமல்லாமல் சாத்தான் உன்னை மேற்கொள்ளாமல் உன்னை நீ பாதுகாக்க வேண்டிய காலம். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை இழந்து போகாதிருக்க வேண்டிய காலம். நீ முன்பு இருந்த காரியங்களை காட்டிலும் இப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை அதிகப்படுத்த வேண்டிய காலம். இந்த காலத்தில் தூங்குகிறது இல்ல, இந்த காலத்தில் அமெரிக்கையா இருக்கிறது இல்ல, இந்த காலத்தில் எந்த விதமான வேலையற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது இல்ல. இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தாது இருக்கக்கூடியவன் மதிகெட்டவன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த பாவ சரீரம் மதிக்கேடுகளை உருவாக்குகிறது. இவைகள் முதல் காரியம் கடந்து போக வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய மகிமைகளை, ஆவிக்குரிய வல்லமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு நாங்கள் பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை, மனுஷர்களினால் வரக்கூடிய மகிமையை நாங்கள் ஒரு காலம் தேடவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மனுஷனால் வரக்கூடிய மகிமையை நாங்கள் தேடவே இல்லை. இந்த பாவ மனுஷனுடைய முக்கியமான 2வது பணி என்னன்னா, மனுஷர்களினால் வரக்கூடிய மகிமையை அவன் தேட ஆரம்பிக்கின்றான். நம்முடைய எஜமானாக இயேசுவை பாருங்கள். மனுஷனால் வரக்கூடிய மகிமையை இயேசு புறக்கணிக்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாலிபன் சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பார்த்து நல்ல போதகரேன்னு சொன்ன உடனே இயேசுனுடைய மனம் குளிர்ந்திருக்கணும், இயேசுனுடைய மனம் சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாருக்கும் நல்ல போய் சொல்லுப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொன்னார், நீ என்னை நல்லவர் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனால் வரக்கூடிய மகிமையை ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அருவருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை மெய்யாகவே உயர்த்தும்படிக்காக மாலைகளை கொண்டு போய் போடும்படி கடந்து போனாங்க அந்த தீவிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் வென்றால் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவர்களுடைய கூட்டங்களுக்கு நடுவிலே ஓடி போய், நாங்களும் எங்களுடைய சரீரங்களிலே பாடு நிறைந்த மனிதர்கள் தானே, நீங்கள் ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களின் நிலைகளை பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்கள். இப்ப செய்யக்கூடிய நிறைய பணிகள், இந்த கொரோனா வைரஸ்னுடைய காலத்துல நிறைய பேர் உதவிகளை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய ஜனங்கள் போய் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செஞ்சாங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஜனங்கள் யாராகிலும் தங்களுடைய பெயரை எழுதாமல் அந்த பாக்கெட்ல அவங்க கையில கொண்டு கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை, தங்களுடைய பெயரை, தங்களுடைய உடைமைகளை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வலது கை கொடுக்கிறது உன்னுடைய இடது கைக்கு தெரியக்கூடாதாம். அப்படி மறைவாக காரியங்களை செய். நல்ல கிரியைகளை செய்யும் போது அதை நீ தாரை ஊதுவிக்க கூடாது. அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக அந்த ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது. மனுஷனால் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் வருகிறது உண்டானால் ஆண்டவராக தேவன் தரக்கூடிய மகிமை நீ இழந்து போயிருவ. கர்த்தர் அதைத்தான் பேசுறார். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். மக்களால் வரக்கூடிய மகிமை, மக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், என்னுடைய செய்தியை பற்றி என்ன சொல்றாங்க, என்னுடைய நிலைகள் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறது, இன்னும் எங்களை நீங்கள் தேடி வாருங்கள், அநேகருக்கு எங்களை நீங்கள் மெய்யாகவே அறிவிக்க வேண்டும். ஒரு முறை ஊழியங்களை நடத்தக்கூடிய ஆரம்ப நாள்ல நான் ஒரு முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தேன். 2-3 பேர் இணைந்து நாங்கள் நடத்தினோம். அதுல ஒரு புதிதாக அப்பதான் ஒரு புதிய ஒரு ஊழியர், எனக்கு தெரிந்த நல்ல ஒரு ஊழியர் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டதுனால அந்த ஊழியக்காரரை அழைத்திருந்தேன். அந்த ஊழியக்காரரும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். முடிந்து போகும் பொழுது என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா, இனி நீங்கள் எப்பொழுது ஊழியம் இருக்கிறது உண்டானாலும் தயவு செய்து நீங்கள் என்னை பயன்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள், எந்த ஊழியமாக இருந்தாலும் என்னை அழையுங்கள்னு சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கொஞ்சம் நெருடலா இருந்தது. எதுக்கு இப்படி கேட்கிறாரு? கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துகிறது உண்டானால் தானாக ஜனங்கள் உங்களை அழைக்க போறாங்க.
யார்கிட்டையும் போய் நம்முடைய காரியத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி ஊழியக்காரன், இந்த மாதிரி தீர்க்கதரிசி, இந்த மாதிரி அப்போஸ்தலர், இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் நம்மை பயன்படுத்துகிறது உண்டான நம்ம ஏன் போய் மற்றொரு போய் கேட்கணும்? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், மனுஷனால் வரக்கூடிய மகிமையை எவன் ஒருவன் விரும்புகிறானோ அவனுக்கு என்னிடத்திலே பங்கு இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த நாள் முதற்கொண்டு நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன காரியத்தை கற்றுக்கொண்டு, யார்கிட்டையும் போய் நம்ம சான்ஸ் கேட்கக்கூடாது. யார்கிட்டையும் போய் என்ன நீங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க, நான் நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்லா நான் பிரசங்கம் பண்ணுவேன், நல்ல பாடல் பாடுவேன், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன் என்று சொல்லி என்னை குறித்து நான் பேசக்கூடிய காரியங்கள் மறுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனுஷனால் வரக்கூடிய மகிமை என்கிறது மற்ற மக்களால் நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய மகிமை ஒன்று இருக்கிறது, உங்களையே நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய மகிமை ஒன்று இருக்கிறது. ரெண்டுமே மனுஷனால் வரக்கூடிய மகிமை தான். இது புறம்பே இருக்கக்கூடிய மனுஷன், இரண்டு உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்கள் மனிதனை உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கலாம். இவன் என்னையா தீர்க்க தரிசனம் சொல்றான், இவன் என்னையா ஊழியம் பார்க்கிறா, எத்தனை ஊழியக்காரங்க என்னென்ன காரியங்களை சொல்றாங்க பாருங்க. சில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பேசக்கூடிய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய ஊழியர்கள் சொல்லுவாங்க, என்ன பேசுறாங்க, இத்தனை பேர் போய் கைதட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, இத்தனை பேர் ஆவியில நிறையிறாங்க, என்கிட்ட மாத்திரம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டா நான் எப்படியெல்லாம் பேசுவேன் தெரியுமா, எப்படியெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள. இல்லை, உன்னை நீ மேன்மைப்படுத்துகிறது மனுஷனால் வரக்கூடிய மேன்மைதான். மற்றவர்கள் உன்னை மேன்மைப்படுத்துகிறது மனுஷனால் வரக்கூடிய மேன்மைதான். இந்த மனுஷனால் வரக்கூடிய மேன்மையை நம்முடைய பாவ சரீரம் விரும்ப ஆரம்பிக்கிறது. உன்னையே புகழக்கூடிய ஒரு நிலை, உன்னையே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, உன்னையே உயர்த்தக்கூடிய ஒரு காரியம், உன்னையே மேன்மையான நினைவு கூடக்கூடிய ஒரு காரியம், இவைகள் எல்லாம் தேவனுக்கு புறம்பானது. இதோடு கூட உங்கள் சரீரம் ஆண்டவருக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிறது உண்டானால் அந்த சரீரத்தை கர்த்தர் செய் என்று தூக்கி எறிந்து விடுகின்றார். அதை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த பாவ சரீரத்தினுடைய நிலைகள், பாவத்தோடு கூட காணப்படக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த மூன்றாவது விஷயம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிகவும் 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 முக்கியம் வாய்ந்த ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தையை நாம் இவ்விதமாய் வாசிக்கப்படி வாசித்து பாருங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை அவர்கள் மகிமைப்படுத்த மனம் திரும்பவே இல்லை. மூன்றாவது காரியம் என்ன? இதுக்கு பேருதான் பாவ சரீரம். உள்ளே இருக்கக்கூடிய பாவ சரீரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கடின மனமுள்ளவனாய் மாறப்பட ஆரம்பித்து விடுகிறது. கடின மனம், இந்த கடினமான இருதயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவன் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிக்கின்றான். வரக்கூடிய சூழ்நிலைகளில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அவன் மெய்யாகவே பயமடைந்து போகிறது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஊழியர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், எனக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைகளை பாரு, உனக்கு இருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைகளை பாரு, எனக்கு வரக்கூடிய காணிக்கையை பாரு, உனக்கு வரக்கூடிய காணிக்கையை பாரு. கொஞ்சம் யோசிங்க. இந்த உலகமே பயத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய இந்த காலம், எந்த நேரத்தில் எந்த மரணம் சம்பவிக்கும் தெரியல. பெரிய பெரிய மக்களாய் காணப்பட்டிருக்கக்கூடிய, ஆட்சியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மரணம் பிடிக்கிறது. ஆட்சியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களை மெய்யாகவே இந்த கொரோனா வைரஸ் நோயினுடைய கிருமிகள் தாக்கி அவர்களை அழித்து போடுகிறத பார்க்கிறோம். நேற்றுக்கு இருந்தவன் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இல்ல. பக்கத்து வீட்டுக்கார இல்ல, ஏத்த வீட்டுக்கார இல்ல, அடுத்த வீட்டுக்கார இல்ல, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்லாம போயிட்டான். இதை கண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணராமல் போகிறது உண்டானால் இதற்கு பெயர் கர்த்தர் சொல்கின்றார் கடின மனம்னு சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மற்ற எத்தனையோ விஷயங்களின் மூலமாக கர்த்தர் பேசும்போது கூட உணராமல் போகலாம். ஒருவேளை ஆலோசனைகளின் ஊடாக ஜனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கூட நம்ம புறக்கணிக்கலாம். இல்லைங்க, எனக்கு இப்பெல்லாம் டைம்ல எனக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறாய். இப்ப சாவினுடைய தன்மைகளை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிற மூணாறுல இன்றைக்கு வரைக்கும் தோண்ட சடலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. 55 பேருக்கும் அதிகமாக போயிடுச்சு. அந்த வெடித்து சிதறக்கூடிய அந்த காரியங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையில பெய்ரூட் பட்டணத்துல இன்றைக்கு வரைக்கும் மக்கள் கதறாங்க.
சாவினுடைய காரியங்களை பற்றி அலறி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. தேச அரங்கமே சாவினுடைய காரியங்களை பற்றி அச்சம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் மிகவும் செல்வம் வாய்ந்தது, செழிப்பு வாய்ந்தது, மருத்துவத்திற்கு பிரசித்தி வாய்ந்த ஒரு நகரமும் கூட அமெரிக்க ஐக்கிய நாடு. இங்கு கைவிடப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்திற்குள்ளாக கொண்டு போய் அழைத்து கொண்டு போகிறது நீங்க கண்கூடாக பார்த்திருக்க முடியும். அந்த மருத்துவங்களிலே பிரசித்தி வாய்ந்த அமெரிக்க ஐக்கிய நாடு தத்தளிக்கிறது. ரஷ்யாவில் திடீர்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, கொரோனா நோய்க்கு ஒரு நல்ல ஒரே ஒரு ரெமெடி நாங்கள் வந்து தயாரிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு வேக்சின் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே முதல் ஆர்டர் யார் போட்டா தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளை 10 கோடி வேக்சினேஷன் எங்களுக்கு வேணும். 10 கோடி மக்கள் மெய்யாகவே பாதிக்கப்பட போறாங்க. அங்கிருந்து உடனே ஆர்டர் நீங்க மருந்து அனுப்புனா உடனே அதற்குரிய பணத்தை நாங்கள் அனுப்புகின்றோம். காரணம் மரண பயம். மரண பயம் இந்த தேச அரங்கிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது எப்படிங்க உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு மனசு வருது? யோசிச்சு பாருங்களேன். எப்படி மக்களுடைய கரங்கள் இருக்கக்கூடிய காணிக்கையை வாங்க உங்களுக்கு மனசு வருது? எளிய மனுஷன் சாகுறான். வறியவன் மெய்யாகவே தீக்கிரையாக்கப்படுகின்றான். எளிய மனுஷனுடைய அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. எப்படி உங்களால் சம்பிரமமாய் வாழ முடிகிறது? எப்படி உங்களால் சம்பிரமமாய் ஜீவிக்க முடிகிறது? கர்த்தராக தேவன் அதை செய்தார், இதை செய்தார், கர்த்தருக்கு அந்த காணிக்கை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஊழியத்தை தாங்குங்க, உதவிகளை செய்யுங்க, எப்படிங்க சொல்ல முடியுது? மனுக்குலமே அழிந்து போகக்கூடிய இந்த காலங்கள்ல, மனுக்குலமே நாசமாக்கப்படக்கூடிய இந்த காலங்களில் எப்படி சம்பிரமமான வாழ்க்கை வாழ முடிகிறது என்றால் காரணம் ஒன்றே ஒன்று, மனம் கடினமடைந்து போனது. கடினமான மனம். இந்த கடினமான மனதிலே எதையும் பற்றி யோசிக்க அவனுக்கு தெரியாது. கடினமான மனம் படித்திருக்கக்கூடிய மனிதன் தான் என்ன செய்கிறான் பாருங்கள். அந்த செத்து போகக்கூடிய பிரேதத்திலிருந்து, செத்த உடலிலிருந்து இருக்கக்கூடிய தங்கங்களை வைரங்களை உருவிக்கொண்டு போகிறான். அந்த செத்து போன ஆளை பத்தி அவனுக்கு அக்கறை இல்லை. அங்க இருக்கக்கூடிய உடைமைகள் தான் நம்மளுக்கு பிரதானம். எப்படி பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நிலைகளிலே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய காலங்களிலே, இப்ப இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த கடின மனம் என்கிறது ஊழிய வட்டாரங்கள், ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய மக்கள், உலக அரங்கிலே காணப்படக்கூடிய மக்கள், எல்லா திறப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இந்த கடின மனம் என்கிறது சர்வ சாதாரணமாய் போயிருச்சு. யாரிடத்திலும் இரக்கத்தை எதிர்பார்க்க உங்களால முடியாது. யாராச்சும் உதவி நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடக்கூடிய இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா நகையை அக்காம விட மாட்டான், கொல்லாம விட மாட்டான். எத்தனை வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். கடின இருதயம். இதுல பெரிய பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடின இருதயம் உலக பிரகாரமான மனுஷனுக்கு உருவாக்கப்பட்ட கூட பரவாயில்ல, ஆவிக்குரிய மனிதர்களும் கூட கடின மனம் உள்ளவர்களா எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க பாருங்களேன். அவர்கள் தங்கள் ஊழியங்களை விரிவுபடுத்துகிறார்களே தவிர, தங்கள் வழிகளை விரிவுபடுத்துகிறார்களே தவிர, தங்கள் ஊழியத்தினுடைய பெயரை பிரசித்தியாக்குகிறார்களே தவிர, மக்களை பற்றி அக்கறைப்படுகிறவன் யார்? தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? ஒண்ணுமே இல்லையே. தேசம் சுடுகாடாய் போனால் எனக்கு என்ன? தேசம் கொள்ளியாய் மெய்யாகவே கடந்து போனால் எனக்கு என்ன? தேசம் மெய்யாகவே எரிக்கப்பட்டு போனால் எனக்கு என்ன? என் பங்குக்கு நான் நலமாய் வாழ்ந்தால் போதும். இந்த கடின மனம், இதற்கு காரணம் உள்ளே காணப்படக்கூடிய பாவ சரீரம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாவ சரீரத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் சரீரத்தை பலியாக கொடுக்க முடிகிறது இல்லை. இவைகள் முதல் காரியம் களையப்படணும். தேவன் அருவருக்கும் இந்த சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போக துவங்கினால் மட்டும்தான் தேவன் உங்கள் சரீர பலிகளை மெய்யாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த பலிகள் அங்கீகரிக்கப்பட்டாதான் ஆண்டவராக தேவனுடைய கோபாக்கினையினுடைய நாட்கள் குறைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். மற்றபடி தேச அரங்கிலே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? மருந்து கண்டுபிடிக்கிறது தீர்வா? அல்லது நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது தீர்வா? அல்லது நோய்களுக்கு உரிய சகலவிதமான மருத்துவ உதவிகளை தரக்கூடிய காரியங்கள் தீர்வா என்றால் ஒன்றுமே தீர்வல்ல. எது தீர்வு? ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றப்படுகிறது தான் இதற்கு தீர்வு. ஆவிக்குரிய நிலைகளை விட்டு அவன் விழுந்து போகாமல் திரும்பவும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரோடு கூட இணைக்கிறது தான் இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு என்கிறதை தவிர்த்து வேறு ஒரு தீர்வையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், ஊழியக்காரன் உண்மையாகவே தியாகம் நிறைந்த உண்மையான ஊழியனாய் தன்னை அவன் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறது உண்டானால் தேசம் நிச்சயமாய் சுபிட்சமாய் மாற்றப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்ட நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, நான் என்னை ஒப்புக்கொடுக்க ஆயத்தப்படுகின்றேன்.
பழுதான பலியாக அல்ல, பழுதற்ற பலியாய் உம் சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்க வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். என் மேல் உம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணும். என்னுடைய எல்லைகளை நீர் ஆசீர்வதியும். என் நிமித்தம் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த வாதைகள் நிறுத்தப்பட நீர் ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும் என்று நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் பலியாக அங்கீகரித்து தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை நின்று ஜனங்களை காப்பாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்டின் மகனாகிய எங்களுக்குள் மறைந்திருக்கும் பாவ மனுஷன் தங்கள் நிலைகளை மாற பண்ணி கர்த்தருக்கு முன்பதாக பழுதற்ற பலியாக எங்கள் சரீரம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறதே நீர் விரும்புகிறேன் என்று சொன்னீர். எங்கள் வாழ்க்கையிலும் காணப்படும் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து, குறிப்பாக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம், மதியற்ற வாழ்க்கை வாழும் எல்லா விதமான நிலைகளையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள முடியாத தாறுமாறுகள் நிறைந்த வழிகளை மெய்யாகவே யோசிக்கும் கர்த்தாவே எங்கள் நிலைகள் கர்த்தாவே எங்களை விட்டு மறைந்து போகட்டும். மனுஷனால் வரக்கூடிய மகிமையை விரும்பும் எல்லா நிலைகளும் அகன்று போகட்டும். பாவ சரீரத்தினால் உருவாக்கப்படும் கடினமான மனம் எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை விட்டு அகன்று போகட்டும். எங்கள் மேலும் உடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணும். இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்புக் கொடுக்க செய்து தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்களுடைய பலிகளினாலே கர்த்தாவை தீர்த்து இந்த தேசத்தை நீர் மெய்யாகவே மீண்டும் சுபிட்சமடைய பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Alleluia, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து தேசத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நின்று உங்களையும் இந்த தேசத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.